அமைதியா இருந்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரி பேசுவேன். பேசிட்டு ஓகே. அப்ப இந்த இடத்துல நான் யாரை பாராட்டணும் அப்படின்னு மனசார கடமைப்படுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் அமைச்சவங்களை மிகவும் பாராட்ட. அதே மாதிரி இந்த மைக்கு சாங் ஆடியோ வச்சிருக்காங்கல்ல, இவங்கள முதல்ல நீங்க எல்லாம் நான் உள்ள ஒரு கைதல் கொடுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்பதான் ராக்கெட் கிளம்பி இருக்கு. வெரி குட். இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு முழுமையா பண்ணலன்னா எதுவுமே அமையாது. யூ கேன் வின், சிவகேராவோட ஒரு புத்தகம். அதுல பேரண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஒரு சின்ன பையங்க, இப்ப உங்க பசங்க இருப்பாங்களா அந்த வயசு, ஒரு சின்ன பையன் பலூன் விற்பார்ல, பலூன் விற்கிறவர் தெரியுமா, அவர்கிட்ட போய் கேட்குறான், அங்கிள் இந்த மாதிரி பலூன் எல்லா பலூன் நீங்க பறக்க விடுவீங்களா? பறக்க விடுவேன். சரி, பிளாக் பலூன் இருக்குல்ல, அதை பறக்க விட்டா பறக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்குறான். பறக்குமே, ஏன் பறக்காது? இல்லை, நான் பிளாக்கா இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அதனால அந்த மாதிரி கலர் வச்ச எதையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஒன்னே ஒரு பலூன் விற்கிறவர் என்ன சொன்னார், அவரு கிளவரா ஒரு ஆன்சர் பண்ணார் அந்த பையன் கிட்ட. தம்பி, பலூனுக்கு வெளியே இருக்கிற கலர் மேட்டர் இல்ல, உள்ள இருக்கிறது தான் முக்கியம். உள்ள இருக்கிறது தான் ஒன்னு அதிகமா பறக்க வைக்கும். அப்ப குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தாங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல 3 விஷயம் சொல்றாருங்க. என்ன விஷயம் சொல்றாரு தெரியுமா? விஷுவலைசேஷன். இன்னைக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஆனுவல் டே தானே, நான் பெட்ரோல்கிட்ட கேட்குறேன், சும்மா கை மட்டும் தூக்குங்க. உங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஆனுவல் டே. எத்தனை பேர் நம்ம குழந்தை இப்படி ஆடுவான், இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி பண்ணுவான்னு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேருங்க கை தூக்குங்க? வெரி குட். நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க, நல்ல கைத்தறல் கொடுங்க பேரண்ட்ஸுக்கு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணாதாங்க சூப்பரா இருக்கும். இப்ப இன்னைக்கு உங்க குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல, நீங்க இப்ப அப்பயும் பாதி பேர் பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறான்னா அந்த விஷயத்துக்காக 1000 விஷயங்களை போராடி இருப்பான். இன்னைக்கு இங்க உங்க குழந்தைங்க ஆடுதுன்னா எவ்வளவு நாள் ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நாள் மிஸ்ஸுங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு நாள் இங்க ஒரு 2 நிமிஷம் அந்த பிள்ளைங்க ஆடினாங்கல்ல, ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி வேர்த்துச்சு? அப்ப எத்தனை நாள் வேர்வை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ஆடி இருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி அவங்கள பாராட்டணும்னு நீங்க யோசிச்சுங்க. உண்மைதானே? சரி, இப்போ பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டேன். அதில் 2 விஷயம் இருக்கணும். விஷுவலைசேஷன், ப்ராக்டிக்கல். எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பண்ணணும். இப்போ சில குழந்தைங்க இங்கே ஆடாமல் நின்னாங்கல்ல, நான் இப்போ உண்மையாக ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் ஆடிட்டு இருந்த போது ஆடிட்டே இருந்த குழந்தைய பார்த்தீங்களா, ஆடாமல் நின்ன குழந்தைய பார்த்தீங்களா? ஆடாமல் நின்ன குழந்தைய அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயம் முன்னெடுக்கிறவன் ஒருத்தர் சக்சஸ் ஆகிறானா அவனை பாராட்டுவான், சக்சஸ் ஆக ட்ரை பண்றானா அவனை மேலே ஏற்றி விட்டு அழப்பா. அதுதான் சூப்பர், நீங்க சூப்பர். அதுதான் இந்த குழந்தைங்க இன்னைக்கு இந்த லெவலுக்கு இருக்கு. சரி, இப்போ 2 விஷயம் சொன்னேன், விஷுவலைசேஷன், ப்ராக்டிக்கல். தேர்ட் ஒரு விஷயம் இருக்கவே கூடாது உங்களுக்குமே, செல்ஃப் டவுட்டிங். செல்ஃப் டவுட்டிங் இருக்கவே கூடாது. செல்ஃப் டவுட்டிங்னா தெரியும்ல, நம்மளால இதை பண்ண முடியுமா? நீங்க நிறைய இடத்துல உங்க பசங்கள்கிட்ட சைக்காலஜிக்கலா ஒரு உண்மை சொல்றாங்க. நிறைய நேரத்துல நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது உங்க லைஃப்பை பத்தி இப்படி சொல்லிருக்கீங்களா, டே நான் இன்னைக்கு பயந்தண்டா, நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டேன்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி தரது இல்லைங்க. ஆனா நான் இப்படி பயந்தண்டா, அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். மிகப்பெரிய தப்பு.
ஒரு ஆங்கிலத்தில் ரீசெண்டில் ஒரு இது கேட்டேன், அது கேட்டோன்னே லைஃப்பில் பயங்கிறதே போயிடுச்சுங்க. Fear is the primary factor that causes the people to live small, but most of the fears are illusions. என்ன சொல்றாங்க? பயம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியல. இவ்வளவு பேசுறேனே, நிகழ்ச்சி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபியர் இருக்கும், ஆனால் அது ஒரு மாயைன்னு நான் நினச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் முன்னாடி தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த க்ரௌடு கத்திக்கிட்டே இருக்காங்களே, எப்படா பேச போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்களான்னு பார்த்தா இப்போ அத்தனை பேர் உறைஞ்சி போய் கவனிக்கிறீங்க. இதுதான் அப்போ அந்த இல்யூஷன், மாயைன்னு நினச்சதுனால தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் இயல்பாக நீங்கள் கேட்ட விஷயம். ரீசெண்டில் ஒரு அருமையான, நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸை நேமாக சொல்லணும்னா சுகீசிவம் சார், கலிமூர்த்தி சார் அதிகமாக என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பேன். நான் அவங்கள அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்போ ரீசெண்டில் நான் கேட்டு படித்த ஒரு புத்தகம்னா கதை மாதிரிலாம் போகாதுங்க, லைஃப் இன்ட்ரெஸ்டிங். அது டை எம்டின்னு ஒரு புக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க. டை எம்டி. ஆத்தர் பேர் கரெக்டாக டைமுக்குள்ளே முடிச்சிடறேன். ஆத்தர் பேர் டார்ட் ஹென்றி. அவர் அதில் ஒரு கொஷின் கேட்குறாரு. கொஷின் என்ன தெரியுமா? இப்போ பேரண்ட்ஸ் என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்க பாதி பேர். கொஷின் என்ன தெரியுமா? வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு கேட்குறாரு. கொஷின் என்ன கொஷின் புரியுதா? இந்த உலகத்திலே வேல்யூபிளான லேண்ட் எதுன்னு கேட்குறாரு. என்ன? ஏன்னா அந்த ஸ்பீச் கேட்டிருந்தா ஆன்சர் சொல்லலாம், கேட்டிருக்க சான்ஸ் இல்லை, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். தெரியுதா? ஆன்சர் யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? என்ன தெரியுமா? சில பேர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒரு காலேஜில் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன், வாட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு. நான் அப்படியே பூரி படைஞ்சு பேசிட்டு இருக்கேன். பிரின்சிபல், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சொல்றாரு, சார் எங்க காலேஜ் லேண்டு தான் சார் அப்படிங்கிற. நிஜமா நடந்ததெல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்ல. அப்ப ஆன்சர் என்ன தெரியுமா? The most valuable land in the world is the graveyard. Graveyard. சுடுகாடுங்கிறாரு. ஏன் சுடுகாட சொல்றா? இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்ன ரீசன் தெரியுமா? அடா பாவி, என்னமோ சொல்லுவேன்னு நினைச்சேன், சுடுகாட்டை சொல்லிட்டியடா. ஏன் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்காக சொல்ல, உங்களுக்காக மெயினா சொல்றேன். அதில் அந்த ஆத்தர் எப்படி சொல்லுவார்னா, the most valuable land in the world is graveyard, because all of us in the world living going to our grave with all talent inside us. நமக்குள்ளேயே எல்லா டேலண்ட்டையும் வச்சுக்கிறோம். இப்போ இங்க உங்க குழந்தைங்க ஆடுது, ஏதாவது ஒரு ஸ்டெப்பு மறந்து போயிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை, டேலண்ட்டை காமிச்சிருக்கானா இல்லையா? அதுதான், that is the matters. Do you want to make what most progress yourself? நீங்க progress எந்த லெவல்ல பண்றீங்களோ அது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்கும். உண்மையா இல்லையா? அப்ப அதுல ஏன் கிரேவியார்ட சொல்றாருன்னா, நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்களாம். பெற்றோர்களுக்கு இப்ப நீங்க நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க? எனக்கு வயசாயிருச்சு, நீ எல்லாத்தையும் பாடுறா எல்லாமே. ஆனா உங்களுக்கும் சில கடமைகள் இந்த பூமியில இருக்கு. All of us having some of the contribution to be done in this world. அப்ப அவர் ஏன் அந்த விஷயத்த சொல்றாருன்னா, உன்னோட டேலண்ட்டை கிரேவியார்டு கொண்டு போயிடாத. இப்போ எனக்கு வயசு கம்மி தாங்க, நான் ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய் பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஐ திங்க் when I am going to die, I don't know when I am going to die. We are thinking life is an inexhaustible well. நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு லைஃப் நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறது சூப்பர். நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லா ஸ்பீச்சுமே கேட்டு பாருங்களேன், எல்லாத்தையுமே படிச்சு பாருங்களேன். எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? டேய், நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்கிறவன் மட்டும்தான்டா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான். எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம். குழந்தை ஒன்று கேட்குறானா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா இன்னைக்கே, நாளைக்கு கிடையாது. பிகாஸ் we do not know this time will be God tomorrow. இதே டைம் நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியுமா? அப்ப அந்த ஆத்தர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாரு. 2 லைன், இவ்வளவு படிச்சோம்ல, அதுல 2 லைன் சொல்லி முடிக்கிறாரு. எனர்ஜெட்டிக்கான வரிகள். நான் எந்த ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி நாள் அந்த 2 வார்த்தையை படிப்பேன். Don't go to your grave with your best work inside you. Choose to die empty.
உன்னோட பெஸ்ட் ஒர்க்னா என்ன அர்த்தம்? வாழ்றதே பெஸ்ட் ஒர்க். பசங்களுக்காக ஒவ்வொரு விஷயம் பண்றோமா, பெஸ்ட் ஒர்க். ஒரு கம்பெனிக்கு போறோமா, அந்த நாளைக்கான பெஸ்ட் ஒர்க்கை பண்றோம். அப்ப டே டு டே இருக்கிற பெஸ்ட் ஒர்க்கை அப்படியே சேர்த்து வச்சு கிரேவுக்கு கொண்டு போயிடாதீங்க. இருக்கிற நாளுக்குள்ளேயே அதை செஞ்சிருங்க. தட் இஸ் த வே டு சக்சஸ். உண்மைதானே? இப்ப நான் இங்க பேசுறேன், அங்க 2 பேர் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. யார் எது சொன்னாலும் கேட்க கத்துக்கணும். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா நான் சொல்ல வந்தது நிறையா. நீங்க எனர்ஜெட்டிக்கா கேட்குறீங்க, பட் ஒரு சில பேர் பேசினா எனக்கு அது டிஸ்ட்ராக்ட் ஆகும். பரவாயில்ல, நான் சொன்னோன்னே பேசுறவங்க நிறுத்திட்டாங்க. நிறைய இடத்துல சொன்னோம்னா பேரண்ட்ஸ் அப்படி நிறுத்த மாட்டாங்க, நிறுத்திட்டீங்க. அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ இது மாதிரிலாம் வந்து நம்ம அன்னன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்றோம்ல. இப்போ நம்மளுக்கு இதுக்கு மெயினான விஷயம், நான் உண்மையா நம்புறேன் இந்த விஷயத்த. நீங்க நம்புறீங்களான்னு தெரியல. ஏன்னா இதை எல்லாருமே சொல்றாங்க, நான் நம்புறது இல்லை. என்னன்னா, திங்கிங் ஹையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மைதானே? நான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலைக்கு போன வயசு என்ன தெரியுமா? 17 வயசு. உண்மையாலுமே 17 வயசுல என்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாங்க? ஹாஸ்டல் வார்டனா போனேன். 17 வயசுலங்க. இப்போ எனக்கு அரௌண்ட் ஒரு அதுலேருந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்க, 8 இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. அந்த வயசுல எதுக்குடா அந்த வேலைன்னு நினச்சிருந்தேன்னா, இந்த வயசுல இந்த மேடையில் நிற்க முடியாது. இன்னைக்கு வந்தால ஆனுவல் டேக்கு, இதில் ஒரு 2-3 டீச்சர் எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒர்க் பண்ணவங்க. ஒரு டீச்சர் வந்தோடனே என்கிட்ட அட்டர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், நம்ம அன்னைக்கு மீட் பண்ணோம், இன்னைக்கு இப்படி மீட் பண்ணுவோன்னு தெரிலன்னாங்க. இதுதான் லைஃப், இதுதான் சேஞ்ச். இது நீங்க உங்க குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட 3 C இருக்கு. என்னன்னா, கேரிங் இருக்கு, பசங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட இல்லாத ஒரே C, கண்டிஷன். என் புள்ள தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. தப்பு பண்ணாலும் திருந்திருவாங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் இங்க எனக்கு தெரியல, மேபி. ஆனா இதுல நடுவில் நான் ஒரு விஷயத்தை பாராட்டணும்னு நினைச்சேன். என்னன்னா, நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னா, அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ், என்ன, நான் டிவிலெல்லாம் வர்றது கிடையாது, ஆனால் நிறைய ஸ்கூல் காலேஜஸில் பேசுகிறேன். போகிறேன்னா முன்னாடி நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு எப்போ சொல்கிறாங்களோ அன்றைக்கே அந்த ஸ்கூலை பற்றி சர்ச் பண்ணுவேன், நெட்டில் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்னா, இப்போ இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மேம்க்கு ஐடி இருக்குது ஸ்கூலுக்கு, அது அவங்களுக்கே தெரியாது. நேற்று போஸ்டர் போட்டதுலேருந்து எல்லாமே நான் அப்டேட்டில் இருக்கேன். இவங்களை நான் ஒரு விஷயத்துக்கு பாராட்டுறேன். என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளை எப்பயுமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்காங்களா இல்லையா குழந்தைங்க? உண்மையா இல்லையா? நான் ஸ்கூலுக்காக அப்படி இல்லை சொல்லுங்க, இயல்பா கேட்குறேன். எவ்வளோ ஆக்டிவிட்டி டெய்லி அந்த இன்ஸ்டாகிராம் நான் பார்க்கறதுக்கே எனக்கு 2 hours ஆச்சு. நிஜமா ஃபுல்லாக பார்த்தேன் எல்லா ஆக்டிவிட்டி. அவங்க இப்போ ஒவ்வொரு டே ஆனுவல் ரிப்போர்ட் சொன்னாங்க பாருங்க. எனக்கு தெரியும் ஆனுவல் ரிப்போர்ட்ல இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்க குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்படுது இல்லை டெய்லி எல்லா விஷயங்களும். அப்போ அந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல எப்படி வரணும்னு உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். அப்ப அந்த 3rd சொன்ன C, கண்டிஷன் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள இருக்கணும். அதை வந்து மறந்துடாதீங்க. ஒரு வயசுக்கு போனதுக்கு மேல புள்ள அவனே பார்த்துக்குவான், பொண்ணு அவங்களே பார்த்துக்குவாங்க. நோ நோ. இன்னைக்கு இப்ப திங்க் ஹை அப்படின்னு சொல்றேன். எல்லாருமே எப்படி ஹையா திங்க் பண்றான்னு அன்னைக்கு ஒருத்தன் வந்து சொல்றான், ஒரு பையன், தெரிஞ்ச பையன் மெசேஜ் பண்றான். சார், நீங்க வந்து ஹையா திங்க் பண்ண சொன்னீங்க, எனக்கு அங்கே டீச்சர்ஸ் பேசலைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ப்ளீஸ். பேரண்ட்ஸ் இப்போ தான் ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. அதில் என்னன்னா, அந்த இதில் ஒரு பையன் கேட்குறான், சார் நீங்கள் பெருசாக யோசிக்க சொன்னீங்க, நான் யோசிச்சேன் நடக்கலை சார். என்னடா, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டேன் சார், 300 லைக் வரும்னு நினச்சேன், 30 பேர் கூட லைக் பண்ணல சார் அப்படிங்கிறான். அடுத்தது, சார் அன்னைக்கு 1 GB டேட்டா தீரப்போகுது சார், எப்படியாவது ரீசார்ஜ் பண்ணிடணும், முடியறதுக்குள்ளே பண்ணிடணும்னு நினைக்கிறேன் சார், வரல சார். என்ன சார் சொல்லி தரீங்க? இதெல்லாம் காமெடிக்காக சொல்ல, கேட்டது. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நாங்கள் திருவள்ளுவர் குரல்லாம் சொல்லுவோம் தமிழ் பேசுறதுனால, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அப்ப இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பரு. திங்க் பண்ணா பத்தாது, திங்க் பண்றவன் கரெக்டான ஆளா இருக்கணும், திங்க் பண்றவன் கரெக்டா திங்க் பண்ணும். ஓகேங்களா? இப்ப நீங்க எல்லாம் கரெக்டா என்ன திங்க் பண்றீங்க? எப்படா முடிப்பான் தெரியும்.
என்ன பிரின்சிபல் மேம் சிரிச்சுக்கிட்டே முறைக்கிறாங்க. சார் 25 மினிட்ஸ் சொன்னேன். நான் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா பார்த்தா சைக்கிளில் சொல்லுவாங்க, அதனால. ஓகே, அப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறது, நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் கவனிக்கிறீங்களா? சத்தமாக ஒரு கை தட்டுங்க பாப்பா. ஓகே, பரவாயில்ல. அப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா மறந்து போச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற்று எல்லா வகையான இன்பமும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ப்ராக்ரஸ் என்ன, அடுத்த நிமிஷம் லைஃப் எப்படி மாறும், நல்லபடியாக மாறும். அப்போ அந்த லைஃப்பை நம்ம எப்படி இது பண்ணோம். லாஸ்ட்டாக ஒரு இதோட முடிக்கிறேன். unless a grain of a wheat fall into the earth, if it is dies alone, it bears much fruit. விதையாய் வெளுகின்ற ஒவ்வொன்றும் விருட்சமாக மாறும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நேரம் கருதி இடனம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.